அப்படியே கொஞ்சம் போனை கொஞ்சம் முகம் தெரியுற மாதிரி வச்சு நீங்க இன்னொரு ஐயாவுக்கு வணக்கம் சொல்லிக்கோங்க. இப்ப தெரியுதுங்க. மியூட்ல அவரு மியூட் எடுக்கல மேடம். மியூட் எடுக்கல. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துங்க சார். அவர் மியூட் எடுக்காம பேசுறாரு மேடம். பாண்டியன் சார் மியூட் எடுத்துட்டு பேசிக்கோங்க சார். அந்த கீழே வீடியோ பக்கத்துல ஒரு இதாக சிம்பிள் இருக்குது, அந்த மியூட், அதை பேசுங்க. மேடம் எடுத்துட்டேன். அது ஏதோ இயர்போன்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. சரிங்க மேடம், அது இயர்போன்ல ஏதோ பிரச்சனையா இருக்கு. வணக்கங்க ஐயா, என் பேரு பாண்டியன், புதுப்பாளையத்துல இருந்து. இந்த மாதிரி அடிப்படை ஜாதகம் வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால மேடத்தோட ஆபீஸ்க்கு ஒரு தடவை போயிருந்தேன். அதனால இந்த மாதிரி ஆன்லைன்ல கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம நல்லா கத்துக்கிட்டு நம்ம அதை நல்லா டீப்பாவே கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து அதாவது எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கறத விட இந்த கோள்கள் வந்து எப்படி இயங்குது. இப்போ நவகிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க, இதையும் தாண்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 கோடி கோள்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை வந்து 27 நட்சத்திரமா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடியதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நான் வந்து நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. வெறும் ஜாதகம் மட்டும் இல்லாம மனிதனுக்கும் மேலே இருக்கிற அந்த கோள்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதனுடைய இயக்கங்கள் என்ன, எப்படி அது இயங்குது அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசைங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஏழிசி வல்லபி, கோவையில இருந்தேன் சார். நான் ஒரு ஜோதிட மாணவிங்க சார். கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். நன்றிங்க சார். நன்றி. கேளிக்கை மேடம் ஒரு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நீ நஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கச்சியே கம்பனே தென்னாடுடைய செவியன் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இன்றும் இளம்பெற போலும் ஏற்றினை நன்றி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றமே. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ அன்னதாயி நமக. ஓம் ஸ்ரீ வசுதாய நமக. ஓம் ஸ்ரீ பசாமர ரமாவாணி சவிய திச்சினி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ கடாச்சா ஹிங்கரி பூத கமலா கோடி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. தொடங்கிக்கலாங்களா? தொடங்கலாங்கய்யா. கவிதாங்க ஓகேவா? ரெக்கார்ட் ஆனா? ஓகேங்க. நான் பேசினா எக்கோ ஆகுது, அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அகலகில்லை இறைவன் என்று
அலமேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமர்ந்து முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றெல்லா அடியேன் நடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனே. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கும் காணொளி வாயிலாக அடிப்படை ஜோதிடம் என்கின்ற இந்த புதிய முயற்சிக்கு வந்திருக்கக்கூடிய, இதிலே பங்கெடுத்துக் கொண்டு ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தோடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகா சமுத்திரம். இந்த மகா சமுத்திரத்துல இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த பெருஞ்சோதிடம்னு சொல்லிக்கிறவங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுதான் எடுத்து பருகியிருக்காங்க. அப்படின்னா இதனோட வீரியம், இதனோட அளவு என்ன அப்படிங்கிறது யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை அறிவியல் கண் கொண்டு பார்த்தால் அறிவியல், ஆன்மீக கண் கொண்டு பார்த்தால் ஆன்மீகம், கணித கண் கொண்டு பார்த்தால் கணக்கு, இப்படியாக இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். தேவாரத்திலே திருத்தொண்டர் போற்றி திருத்தாண்டகத்துல ஒரு வார்த்தை வரும், ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி அப்படின்னு. அந்த சிவமே 4 வேதமாகவும் அந்த 4 வேதத்துக்குள்ளே 6 அங்கமாகவும் பிரித்து அந்த 6 அங்கத்திலே ஒரு அங்கமாக ஜோதிடம் விளங்குகிறதாக சொல்லப்படுகிறது. வேதத்தின் சாரம் இந்த ஜோதிடம். இந்த வேதம் 6 வகையிலே வெளிப்படுகிறது. ஒன்று சிகிச்சை, அதாவது மருத்துவம். வேதத்துக்குள் இருந்துதான் மருத்துவம் வந்ததனாலதான் ஆரம்பத்துல நாம் அதை ஆயுர்வேதம்னு சொன்னோம். மருத்துவத்தை இன்று ஆங்கில மருத்துவம் அலோபதின்னு சொல்றோம். ஆரம்பத்துல நாம் அதை ஆயுர்வேதம்னு சொன்னோம். ஆயுளை காக்கக்கூடியதாக இருப்பதனால ஆயுர்வேதம்னு சொன்னோம். அப்ப மருத்துவம் என்பதும் வேதத்திலிருந்து தோன்றியதுதான். அதற்கடுத்து வியாகரணம் என்று சொன்னோம். வியாகரணம் என்றால் சொல் விளக்கம். நம்ம கொங்கு மாவட்டங்கள்ல பேச்சு வாக்குல சொல்லுவோம், ரொம்ப வியாக்கியானமா பேசுறான் அப்படின்னு. இந்த வியாக்கியானம் அப்படிங்கிற சொல் வியாகரணம் என்பதன் மருவு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அது இலக்கணம் என்கிற பொருளிலே நாம ஒவ்வொரு மொழியிலும் படிக்கிறோம். ஒரு மொழி எப்படி அமைய வேண்டும் என்று இருந்தால் அது மொழி இலக்கணம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் அது தனி மனிதனுக்கான வாழ்க்கைக்கான இலக்கணம். மூன்றாவதாக சந்தஸ் என்று சொல்லக்கூடிய சங்கீதம். அதனாலதான் அமிர்தவர்சினி பாடுனா மழை வருகிறது, ஒரு குறிப்பிட்ட ராகத்தால் நோயை குணமாக்க முடிகிறது, ஒரு குறிப்பிட்ட ராகத்தால் குழந்தையை தூங்க வைக்க முடிகிறது. இதையெல்லாம் மூன்றாவது அங்கம். நான்காவது அங்கமாக நிருத்தம். நிருத்தம் அப்படின்னா நாட்டியம்னு அர்த்தம். வேதத்திலிருந்து தோன்றியதுதான் நாட்டியம். அதனாலதான் இறைவனே நடன சபேஷனாக நாட்டிய வடிவத்துல இருக்கிறான். நாட்டியம் ஆனந்த கூத்தனாக தில்லை சிதம்பரம் தவிர மற்ற 4 சபைகளிலே கூத்து பெருமானாக விளங்கி நமக்கெல்லாம் அனுப்புகிறார். ஐந்தாவதாக ஜோதிஷம். ஜோதிஷம் ஜோதி இசம். ஜோதிஷம் ஜோதி என்றால் வெளிச்சம்,
இந்த மனிதனின் வாழ்க்கை எந்த திக்கை நோக்கி செல்ல வேண்டும், அதற்கு என்ன வழிவகைகள் என்பதை பிரகாசித்து காட்டுவதால் இதை ஜோதிஷம் என்று அழைத்தார். எங்கு வெளிச்சமோ அங்கு கண் வந்துவிடும். நம்ம ஒரு மனிதன் ஒன்றை பார்க்கிறான் என்றால் கண் வெளிச்சம் இருப்பதன் காரணமாகத்தானே பார்க்க முடிகிறது. அப்போ 6 அங்கம் என்று இந்த 4 வேதத்துக்குள் இருந்தாலும் கண் எது என்றால் ஜோதிஷம். இந்த ஜோதிஷம் தான் வேதத்திலே கண்ணாக விளங்குகிறது. அந்த கண்ணை கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். 6வது கல்பம். கல்பம் என்றால் அடியா நிலை. உடம்பை கல்பமாக்கினால் காய கல்பம், மனதை கல்பமாக்கினால் மனதோ உடலோ அழியாமல் பாதுகாக்க என்ன செய்வது? இந்த கல்பத்தின் அடிப்படையில தான் யோகா இந்த மாதிரி எல்லாம் சொன்னார். தியானம், யோகா இதெல்லாம் கல்பம் என்கிற வகையில். ஆக வேதத்தின் கண்ணாக இருந்து இந்த மனித குலத்தின் போக்கை ஆராய்ந்து அவனுக்கு தேவையானவற்றை முன்கூட்டியே சொல்லி ஒரு வெளிச்சமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதிதான் நாம ஜோதிஷம் என்கிறோம். இந்த ஜோதிஷம் எப்படி தோன்றியது? மனிதன் எப்படி ஜோதிடத்துக்குள் வந்தான்? மனிதனுக்கு ஏன் ஜோதிடம் தேவைப்பட்டது? இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு சிவன், ஒரு சக்தி, கிறிஸ்தவத்தில் சொல்ல போனால் ஒரு ஆதாம், ஒரு ஏவாள், ஆதி மனிதன் தோன்றினான். அவனிடம் இருந்து மனித சமுதாயம், மனித இனப்பெருக்கம் தோன்றியது. தனி மனிதனாக இருந்தவன் சமூகமாக வாழ ஆரம்பித்தான். இவனின் முதல் தேவையாக உணவு. உணவுக்காக வேட்டையாடினான். காடு மலைகளிலே கிடைத்த கனிகளை எடுத்து சாப்பிட்டான். இப்படியாக அவன் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இவனுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக கூடி வாழ ஆரம்பித்ததை சமூகம் என்று சொன்னோம். அந்த சமூகம் இடம்பெயர்ந்து வாழ ஆரம்பித்தது. காரணம் உணவு தேவை. ஒரு இடத்திலே உணவு தீர்ந்து விட்டால் அடுத்த இடத்துக்கு போயாக வரும். ஒரு மலை, ஒரு குன்று இருக்கு. அந்த குன்றை நம்பி குடித்தனம் அமைக்கிறார்கள். குன்றிலே இருந்த மரங்கள், கனிகள் இதெல்லாம் தீர்ந்து விட்டால் அடுத்த நாள் உணவுக்காக வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும். இப்படியாக அவன் பயணம் தொடங்கியது. அப்பொழுது அவன் கவனிக்கிறான், ஒரு மரத்திலிருந்து ஒரு கனி கீழே விழுந்தால் விழுந்த கனியிலிருந்து விதை வெளிப்பட்டு விதையிலிருந்து அடுத்த விருட்சம் தோன்றுகிறது என்பதை கண்டுபிடிச்சான். அப்போ இந்த இயற்கையாக நடந்ததை இவன் விவசாயம் என்கிற பெயரிலே பயிரிட ஆரம்பித்தான். அவ்வாறு பயிரிடும் போது அவனுக்கு நீர் தேவைப்பட்டது, சில காலங்களுக்கு காற்று தேவைப்பட்டது. இப்படியாக பஞ்சபூதத்தின் தேவைகள் அவனுக்கு தேவைப்பட்டது. சில நேரங்கள் இப்படியெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆய்வு செய்தார். எந்தெந்த மாதங்களில் மழை அதிகமாக வருகிறது, எந்தெந்த மாதங்களில் மழை கிடைப்பதில்லை, இப்படி எல்லாம் அவன் கூட்டி கழிச்சு பார்த்து அவனோட தொடர் ஆய்வு இதுக்கெல்லாம் காரணம் பருவம் என்று கண்டுபிடித்தான். இன்றைக்கும் நாம் 6 பருவமாக ஒரு ஆண்டை பிரித்து கொண்டு அந்த பருவத்திற்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ஒரு வேலையை செய்யறோம்.
இந்த பருவத்தை முதல் கண்டுபிடித்தவன் பருவம் ஏன் தோன்றுகிறது என்ற ஆய்வுக்கு போனா அதுக்கு கிரகங்கள் காரணம் என்று கண்டுபிடிச்சான். வானிலே கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பெயர்வதால் இந்த பருவ மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். அப்ப அந்த பருவ மாற்றத்துக்கு ஏற்பால் தன் வாழ்க்கையை மாற்றிக்கணும் சொல்லி எப்பொழுது மழை கிடைக்குதோ அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பெருமழை பயிரை மூழ்கடிப்பதற்கு முன்னாக பயிர் செய்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் அவனுக்கு திட்டமிடுவதற்கு பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அவ்வாறாக பருவத்தை செய்தான். இந்த பருவ மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பது அவன் ஆய்வு செய்யும்போது கோள்களின் நகர்வுன்னு கண்டுபிடிச்சான். இந்த கோள்களின் நகர்வை அவன் டெலஸ்கோப் வச்சு பார்க்கல, அன்றைக்கு இருந்த சித்த புருஷர்கள் உதவியோடு உடலை இங்கே வைத்துவிட்டு ஆத்மாவை கூடுவிட்டு கூடுவாய செய்து யாருக்கும் இன்றைக்கு நாம் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ராக்கெட் மாதிரியான விண்கலங்கள் இல்லாமலேயே அவன் வானத்திலே சஞ்சாரித்து கிரகங்களை ஆய்வு பண்ணி 9 கிரகங்கள், அதிலே சூரியன் தந்தை, அரசன், பெருங்கிரகம், இப்படியெல்லாம் 9 கிரகங்களை முதலிலே அவன் தான் பட்டியலிட்டான். இன்றைக்கும் அந்த 9 கிரகங்கள் தான் சொல்லப்படுகிறது. அவ்வாறு வான சஞ்சாரம் என்றாலே அன்னைக்கு நாம சித்தன் அழைச்சோம். 18 சித்தர்கள் அவர்களுக்கு இந்த மானுட சமுதாயத்துக்கு உதவி செய்து அவர்கள் எல்லாம் கிரக சஞ்சாரங்களை குறிப்பால் உணர்த்தி ஜோதிடம் அடுத்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இதுவரை ஜோதிடம் உலகியல் ஜோதிடமாகவே பயணித்தது. அந்த கோள்களின் நகர்வுகளை கொண்டே தனி மனிதனுக்கான ஜோதிடத்தையும் உருவாக்கினார். தனி மனித ஜோதிடம் எப்படி உருவானது என்றால், 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு என்று ஒரு உலகில் உள்ள ஜீவராசிகள் எப்படி தோன்றுகிறது என்கிறதுக்கு ஒரு பார்முலா. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அவை 4 முறையிலேதான் தோன்றியாக. ஒன்று, அண்டசம் என்று சொல்லக்கூடிய முட்டை வழியாக. 2, சுவேதசம் என்று சொல்லக்கூடிய வியர்வை மற்றும் அழுக்கிலிருந்து. உற்பிசம் என்று சொல்லக்கூடிய விதை வேர்கள், விதை வேர்கிழங்கு இந்த மாதிரி இருக்கு. சராயுசம் என்று சொல்லக்கூடிய கருப்பையில் ஃப்ரம் யூட்ரசிஸ். இந்த 4 முறையிலேதான் உயிர்கள் தோன்றுகிறது என்பதை உணர்ந்து, இவ்வாறு தோன்றக்கூடிய உயிர்கள் முதல்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தசாவதாரம் அதே மெத்தட்ல தான் சொல்றாங்க. பூமியிலிருந்து, சூரியனிலிருந்து ஒரு பந்து போன்ற ஒரு அமைப்பு பிரிஞ்சு போகுது. அது பல 100 ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் அப்படியே இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து
4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கணக்கு தொடங்குது. 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கணக்கு தொடங்குது. பூமியிலிருந்து பிரிந்து போய் குளிர்ச்சி அடைகிறது ஒரு பந்து. அந்த பந்து தான் இன்னைக்கு நம்ம பூமின்னு நினைக்கிறோம். அவ்வாறு குளிர்ந்த அந்த பந்து 4/3 பாகம் நீராகவும் 1 பாகமும் நிலமாகவும் உருவெடுக்கிறது. அந்த நீர் பாகத்திலே நீரிலே முதல்ல புழுக்கள் தோன்றி, புழுக்கள் இருந்து தலைப்பிரட்டைகள் தோன்றி, தலைப்பிரட்டைகள்ல இருந்து மீன் தோன்றி, முதலில் ரத்தத்தோடு கூடிய உயிராக மீன் தோன்றுகிறது, மச்சம். அதற்கு பிறகு ஆமை தோன்றுகிறது. இது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அப்படிங்கிற அமைப்புல நீர்ல இருந்து வெளியே வந்து நிலத்திலும் ஜீவிக்கக்கூடிய அமைப்பில ஆமை தோன்றுகிறது. இதை தசாவதாரத்திலே 2வதாக கூர்மம் என்று சொல்லுகிறோம். 3வது பரிணாம வளர்ச்சியாக முழு விலங்குகள் தோன்றுகிறது. இதைத்தான் தசாவதாரம் வராகமூர்த்தியை குறிகாட்டுகிறது. முழுக்க ஒரு அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி விலங்கு என்ற தோற்றத்தை அடைகிறது. அதற்கு பிறகு நரசிம்மமாக பாதி மனிதன் பாதி விலங்காக அந்த விலங்கிலிருந்து மனித பரிமாணம் தோன்ற ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு குள்ளனாக வாமனம் தோன்றுகிறது. அப்ப குள்ள மனிதர்கள் தான் தோன்றியிருக்காங்க. அவர்களிலிருந்து சராசரி உயரத்தோடு அந்தந்த பகுதிக்கு ஏற்ற அமைப்பிலே முழு மானிடனாக மனித குலம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறாங்க. அவ்வாறு தோன்றிய இந்த மனிதன் தனக்கான ஜோதிடத்தை வரையறுக்கிறான். எப்படி என்றால், தன் கர்மா அல்லது தன் முன் வினை அடிப்படையிலே இப்பிறவி எடுத்து, அந்த பிறவி எடுத்த நேரத்தில் இருந்து வானத்திலே கோள்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தனக்கு எப்படி இருக்கும் என்று கணக்கிட்டு இந்த ஜோதிடத்தை தனி மனித வாழ்க்கைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்படியாக தோன்றிய ஜோதிடம் அதன் பிறகு தோன்றிய 18 ஜோதிட குருமார்களால் 18 சித்தாந்தங்களாக வரையறுக்கப்பட்டது. இந்த 18 சித்தாந்தங்கள் சூரியனிலிருந்து தொடங்கி சூரிய சித்தாந்தம், விதானத சித்தாந்தம், வேதவியாசரோட சித்தாந்தம், வசிஷ்டர் சித்தாந்தம், அத்திரி சித்தாந்தம், பராசரர் சித்தாந்தம், காசியபர் சித்தாந்தம், நாரத சித்தாந்தம், தர்க்க மகரிஷி சித்தாந்தம், மரிசி மகரிஷி சித்தாந்தம், மனு மகரிஷி சித்தாந்தம், ஆங்கீரச சித்தாந்தம், லோமச சித்தாந்தம், பௌலச சித்தாந்தம், செவன சித்தாந்தம், யவன சித்தாந்தம், பிருகு சித்தாந்தம், சௌனக சித்தாந்தம் என்ற 18 ஜோதிட ஆசிரியர்களால், ஜோதிட மகான்களால் பல்வேறு சித்தாந்தங்களாக உருவாக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்டு இன்றளவும் நமக்கு பாரம்பரிய ஜோதிடம் என்கிற முறையிலே இந்த பராசர சித்தாந்தமே நமக்கு இன்றளவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த பராசர சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே இன்றைக்கு ஜோதிடம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பராசர சித்தாந்த சொல்லப்பட்டதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்வேறு நவீன கால ஜோதிடங்கள் வரைக்கும் நாம் வளர்ந்து ஜோதிடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த மனித இனமும் ஜோதிடமும் எவ்வாறு சேர்ந்தது, எவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்தது என்பதற்கு இதுதான் அடிப்படையாக அமைந்தது. அதன் பிறகு புராண காலங்கள், இதிகாச காலங்கள் தோன்றியது.
இந்த புராண காலங்கள், இதிகாச காலங்களிலே ஜோதிடம் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். நம்முடைய இதிகாசங்கள் 2, ராமாயணம், மகாபாரதம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மகாபாரதத்தில் சகாதேவன் ஜோதிடத்திலே வல்லவன். வந்து கேட்டது எதிரியாக இருந்தாலும் சரியான முறையிலே ஜோதிடம் சொல்லி அமாவாசை என்று களபலி கொடுக்க சொன்னான். அதை அறிந்த கிருஷ்ணன் அமாவாசையை மாற்றினான். இப்படி எல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ இதிகாச காலங்களில் ஜோதிடம் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதற்கடுத்து சிலப்பதிகாரம், சிவகங்காமணி, குண்டலகேசி காலங்களிலும், நலதமயந்தி கதை காலங்களில், ஹரிச்சந்திர காலத்திலும் ஜோதிடத்தை பற்றி பிரமாதமாக சொல்லப்பட்டது. அப்போ பல கோடி ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமது முன்னோர்கள் ஜோதிடத்தோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. அதை கொண்டு இன்றைக்கு நுண்ணோக்கி எல்லாம் கண்டுபிடித்த பிறகும் உலகம் முழுக்க இன்னைக்கு ஆய்வு மையங்கள், விண்வெளி ஆய்வு மையங்கள் தொடங்கி விண்வெளி ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி என்று 2 பிரிவாக இன்றைக்கு இந்த வான சாஸ்திரம் நம்மிடையே பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அஸ்ட்ரானமி உண்மை என்று சொல்லுது. அஸ்ட்ராலஜியை ஏத்துக்க மாட்டேங்குது. பாதி தூரம் சேர்ந்து ஒரு பைபாஸ்ல பயணித்து விட்டு திருப்பி 2 தனித்தனி ட்ராக்ல போக ஆரம்பிச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? கோள்கள் உண்மை, கோள்களின் நகர்வு உண்மை, கோள்களில் இருந்து கதிர்கள் வெளிப்படுவது உண்மை. இதுவரைக்கும் எல்லாரும் உண்மை, ஜோதிடமும் உண்மை, வானியலும் உண்மை. ஜோதிடம் கண்டுபிடித்த அதே கோள்கள் தான் அதே வேகத்தில். இவங்க என்ன வேகம் சொல்றாங்க? பூமி 360 நாள்ல சூரியனை சுத்தி வந்துருது அப்படின்னு நம்மால் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க 365 நாள் இன்னைக்கு அப்டேட் பண்ண 65.25 நாள் அப்டேட் பண்ணிருக்காங்க. இத பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. 5.25 நாள 365 போட்டு பாருங்க. எந்த ஒரு தொலைநோக்கு கருவியும் இல்லாம இவ்வளவு அக்யூரசியா 360 நாள்ல கண்டுபிடிச்சது பெரிய விஷயமா இல்லையா? இன்றைக்கும் வானியல் தொடர்பாக எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இவங்க உடனே எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே பிலாசபி எங்க அப்படின்னா இந்திய ஜோதிட சாஸ்திரம் தான். இப்ப கடைசியாக செவ்வாய்க்கு ஆய்வு செய்வதற்கான அனுப்பப்பட்ட மங்கள்யானுக்கு ஏன் மங்கள்யான்னு பேர் வச்சாங்க? செவ்வாயோட பேரு மங்கள்யான், மங்களன். இந்த மங்களனை நோக்கி ஒரு கருவி போறதுனால அதுக்கு மங்கள்யான்னு பேர் வச்சாங்க. செவ்வாய்னு நம்மால் எப்படி பேர் வச்சான்? சிவந்த கிரகமாக இருந்ததுனால செவ்வாய்னு அவன் பேர் வச்சான். எந்த டெலஸ்கோப்பும் வச்சு பார்க்கல. அப்போ செவ்வாய் சிவப்பான மண்ணை கொண்டு சிவப்பாக இருக்கிறது என்று அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? இன்னைக்கு நேர்ல போய் பார்த்துட்டு செவ்வாய் சிவப்பு கிரகம் சொல்றோம். அங்க இருக்கும் கல்லை உடைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றோம். அவன் அன்னைக்கே சொன்னான், செவ்வாய் கல்லெஞ்சக்காரன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது என்பது இன்றைக்கும் நமக்கு ஒரு வியப்பான ஒன்று. எனவே இந்த
வானியலுக்கும் ஜோதிடத்திற்கும் பாதி தூரம் ஒற்றுமை இருந்து விட்டாலும் அதற்கப்புறம் அந்த கிரகம் மனிதனுக்கு இப்படியான ஒரு விளைவை தருகிறது என்று ஜோதிடத்தை சொல்வதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் மனித சமூகத்தின் தேவைக்கே விட்டுருவோம். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம கிட்ட பாருங்க. யாரெல்லாம் ஜோதிடம் படித்து ஜோதிடம் தெரிந்து கொள்கிறோமோ தெரிந்து கொண்டோமோ அவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு பதில் இருக்கும். ஜோதிடத்தை நம்புபவர்கள் அந்த பதிலை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜோதிடத்தை நம்பாதவர்கள் விஞ்ஞானிகளாக மாறிவிடுகிறார்கள். அவங்க அஸ்ட்ரானமியை ஒத்துக்கிறாங்க. அதுவே நமக்கு கிடைத்த வெற்றி தான். இவ்வாறாக கோள்கள் நமக்கு என்ன தருகிறது என்பதை ஆய்வு செய்து என்ன தந்தது, என்ன தருகிறது, என்ன தரப்போகிறது, இந்த 3 நிலைகளையும் நாம ஆய்வு செய்ய போறோம். அதைத்தான் ஜோதிடம்னு படிக்க போறோம். இந்த ஜோதிடம் வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டு இருக்கலாம். அந்த அடிப்படையில முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அடிப்படை அப்படிங்கிறது கோள்கள் எத்தனை, எப்படி ராசி மண்டலங்கள் பிரிச்சிருக்காங்க, அந்த ராசி மண்டலங்கள்ல கோள்கள் எப்படியாக டிராவல் பண்ணுது, அந்த டிராவல் பண்ணும்போது அதை நாம எப்படி எல்லாம் சொல்றோம், அப்படி டிராவல் பண்ணும்போது அந்த கோள்கள் நிலை என்ன, அந்த டிராவல் பண்ணும்போது இந்த 9 கோள்களின் கலவையான கதிர்கள் இந்த பூமிக்கு வந்து அடையும் போது அங்கு பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பின் தன்மை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பகுத்து ஆய்ந்து சொல்வதைத்தான் நம்ம தனி மனிதனுக்கான ஜோதிடம் அப்படின்னு சொல்ல போறோம். இதைத்தான் நாம் அடுத்த 3-4 மாத காலங்களில் அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். அந்த அடிப்படை ஜோதிடம் தெரிந்த பிறகு அப்படியே அடுத்தடுத்த நிலையில் ஜாதகம்னா என்ன, ஜாதகம் எப்படி எழுதுறது, கிரகங்களை எப்படி அடைவு செய்வது, எப்படி பலன் சொல்வது, இப்படி எல்லாம் பார்க்க போறோம். இதையெல்லாம் முடித்து நீங்க தெரிஞ்சுக்கிறவங்க உங்களோட சுய முயற்சியின் மூலமாக ஜோதிடத்தின் தனிச்சிறப்பு வகுப்புகள்லாம் நீங்க அட்டன் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸை பத்தி பெரிய அறிவுகளை திரட்டி கொண்டு நீங்க உங்க சொந்த பயன்பாட்டிற்கோ அல்லது உங்களோட ஆய்வு மனப்பான்மைக்காகவோ அல்லது நீங்களாகவே ஒரு ஜோதிடராக தொழில் செய்வதற்கோ இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்கிற அமைப்புல நான் முதல்ல இந்த ஜோதிடத்தின் அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இனி தொடர் வகுப்புகள்ல 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்டா அடுத்த நிலைக்கு நகர்ந்து கொண்டே வருவோம். இன்றைக்கு என்ன உங்களோட புரிதல்கள், என்ன எதிர்பார்த்திருக்கீங்க, அந்த எதிர்பார்த்த அமைப்புகள் அடிப்படையில தான் நம்ம போறோமா அப்படிங்கிறத நீங்க ஒரு 10 நிமிஷம் ரிவ்யூ பண்ணுங்க. திருப்பி நான் உங்களோட கலந்து பேசுறேன். ஹோஸ்ட் கவிதா அல்லது ஈஸ்வரி அப்பா இவங்களுக்கு கொஞ்சம் பேசுவதற்கு ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. ஓகேங்க. ஒவ்வொருத்தரா உங்களோட கருத்துக்கள் சொல்லலாங்க. மேடம் நான் சொல்லட்டுங்களா?
பேசுங்க பேசுங்க, யாரு 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 வேணாலும் பேசலாம், தப்பே கிடையாது, பேசுங்க. மேடம் ஈஸ்வரி மேடம், சொல்லுங்க சார். சார் பேசுனது தெளிவா புரியுது. ஓகேங்க சார். ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நான் அட்டன் பண்ணிட்டு எனக்கு இத பத்தி எதுவும் புரியல, நான் சென்டர்ல வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள்ட்ட. ஆனா இது வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வந்து சார் வந்து தெளிவா சொல்றாங்க. அதாவது எனக்கு வந்து எந்த டவுட்டுமே வந்து வராது. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து அது ஆன்சராவே அதுல வந்துருது. அந்த அளவுக்கு தெளிவா புரியுது. ரொம்ப அருமையா சார் நடத்திருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு கிளாஸ் நடக்கும், ஒரு நம்ம வந்து அதுல கலந்துக்குவோம் ரைட்டு. ஏன்னா என் வயசுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது. ரொம்ப அழகா நடத்தி இருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். யாருக்குமே வந்து இது ரொம்ப ஈஸியா புரியும். சார் வந்து ஒரு இத சொல்லிட்டு பின்னாடியே வந்து அதுக்கு ஆன்சரும் வந்துருது. நல்லா தெளிவா இருக்குது. அருமையா நடத்திருக்காரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது நாங்கள் எங்களோட குருநாதர் நாங்கள் பயின்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த குருநாதரை வச்சு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அவர் நாங்க தனியா ஜோதிட ஆபீஸ்ன்னு போட்டு பாக்குறதுக்கு ஒரு தைரியம் இதெல்லாமே கொடுத்தது அவர்தான். ஓ பரவாயில்ல. அதனாலதான் இவர் மூலமா நிறைய மக்களுக்கு ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்துலதான் அது ஒரு குருநாதர்கிட்ட அடிப்படையில இருந்து படிக்கிறப்ப அந்த நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம ஆரம்பத்துல இருந்தே, அதாவது ஒரு செடி வளர்றப்ப அதை சிறிது சிறிது தண்ணி ஊற்றி ஆரம்பத்துல இருந்து வளர்க்கிறப்ப அது நல்ல ஒரு கனியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அடிப்படை வகுப்புங்கிறது நம்ம அவரை வச்சு ஆரம்பிக்கலான் இருந்தது. பரவாயில்லைங்க மேடம். உங்க குருநாதர் எங்களுக்கும் எடுக்கிறது எங்களுக்கு இதை விட நல்ல பெருமை. ஏன்னா அதாவது சார் சொல்றது வந்து நல்ல கிளியரா புரியுது. ஆமா, நல்ல விளக்கமா புரியுது. நமக்கு வந்து எந்த சந்தேகமே வராது. அதாவது கோள்கள் வந்து வருதுங்கிறதும், கோள்கள் பூமிக்கு வரும்போது இது வந்து நானே எதிர்பார்க்கல. கோள்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுங்கிறது ஓகே தான். ஆனா பூமிக்கு வரும்போது அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு சார் சொன்னது வந்து நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு வந்து விளக்கம் இருக்குங்கிறது சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அருமையான விளக்கம். நல்ல கிளாஸ். தொடர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாங்க சார். கண்டினியூவா வந்து நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த ஜோதிடம் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பயனுள்ளதா போய் சேரும். இத பத்தி அவங்களுக்கும் புரிதல் வரணும். இத வந்து இன்னும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அது வந்து நல்ல நோக்கங்க சார் இது. நன்றிங்க சார். தொடர்ந்து நான் தொடறேன். நீங்க மியூட் பண்ணி. சரிங்க. நீங்க மியூட் பண்ணுங்க. ஏன் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விட்டேன் அப்படின்னா, உங்களோட நான் இன்டராக்ட் ஆகிற முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான். நான் பேசுவதெல்லாம் கொஞ்சம் தத்துவமா போயிடுச்சா, உங்களுக்கு எல்லாம் புரியலையா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பிரேக் விட்டேன். ஏன்னா 1 மணி நேரம் பேசிட்டு கடைசியில ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லயாவது என்னோட ட்ராக் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ எடுத்துக்கிறதுக்காக உங்களுக்கு யாரையா ஒருத்தர் பேச சொன்னேன். இப்போ வானசாஸ்திரத்துல ஆங்கிலத்துல சொல்லும் போது அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜின்னு 2 பிரிவா பிரிச்சு இருக்கிறோம்னு சொன்னேன். இந்த அஸ்ட்ரானமிங்கிறது வானியல் கோட்பாடுகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜோதிடம் அப்படிங்கிறத மறுக்கிறாங்க. இந்த கோள்களால மனிதனுக்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. நாம இருக்குன்னு சொல்ல போறோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, மருத்துவமனையில என்ன சொல்லி அனுப்புறாங்க? டெய்லி காலையில 9 மணிக்கு குழந்தைய கொண்டு வந்து வெயில்ல கொஞ்ச நேரம் காட்டு கேட்டுறாங்க. ஏன் காட்ட சொல்றாங்க? அந்த சூரிய கதிர்கள் இருந்து வைட்டமின் டி குழந்தைக்கு கிடைக்கணும். இதுக்காக டெய்லி வெயில்ல காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒரு 10 நாள் கோடை விடுமுறைக்காக வீட்டை பூட்டிட்டு ஜன்னல்லாம் சாத்திட்டு ஒரு டூர் போறோம் அல்லது நேட்டிவ்க்கு போயிடுறோம். திருப்பி வந்து வீட்டை திறந்தா வீட்டுக்குள்ள இருந்து கப்புன்னு ஒரு வாசம். உடனே என்ன சொல்றோம்? ஜன்னல் எல்லாம் திறந்து விடுகிறோம். அப்ப ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டால் என்ன நடக்குது?
உடனடியாக சூரிய வெளிச்சம் வருது, அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபங்கி ஸ்மெல்ஸ் எல்லாம் கொல்லப்படுகிறது, அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கொல்லப்படுகிறது, அந்த வாசம் போகுது. போயிட்டு சூரிய வெளிச்சம் உள்ள வருது, வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் படணும். அதுக்காக தான் அன்னைக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்குல வீடு வாசல் வச்சு வீடு கட்ட சொன்னாங்க. சூரிய வெளிச்சம் அப்போ இருக்குது. அப்ப சூரிய வெளிச்சம் என்கிற கதிர், சூரிய கதிர்கள் தனி மனித உடல் ரீதியா ஒரு மாற்றத்தை உடலுக்கு கொடுக்குது அப்படின்னா, அந்த மாற்றம் அவன் மனதை ஏன் மாற்றாது? அவன் மனது மாறும்போது அவன் செயல்பாடு ஏன் மாறாது? அவன் செயல்பாடு மாறும் போது அவனுக்கு வெற்றியோ தோல்வியோ ஏன் கிடையாது? ஒரு மனிதனின் வெற்றி தோல்வி ஒரு மனிதனின் செயல்பாட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான். நல்லது கிடைச்சா வெற்றிங்கிறோம், அன்பார்ச்சுனேட்டா நடக்கூடாது நடந்தா தோல்விங்கிறோம். அப்ப இதுக்கு அவனோட சிந்தனை, மனசு, செயல்பாடு காரணம். அதுக்கு இந்த மாதிரியான உடல் கூறு காரணம். உடல் நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்குன்னு சொல்றோம். சுவர் இருந்தாதானே சித்திரை வரைய முடியும்னு சொல்றோம். அப்ப அந்த சூரியன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்பை கனப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. அதன் மூலமாக நம்ம ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல் நமக்கு ஒரு வெற்றி. இது மாதிரி ஒரு சூரியன் கொடுக்கும்போது மத்த 9 பேர் ஏன் கொடுக்க மாட்டாங்க? பௌர்ணமி நிலா அன்னைக்கு கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் வேகமாக வீசுதுங்கிறோம். அப்ப அந்த பௌர்ணமி சந்திரன் ஏதோ அந்த நீர்நிலைகள்ல, அந்த கடல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவதனாலதானே பௌர்ணமி அன்னைக்கு கடல் அலை வீசுது. அப்ப கிரகம் அங்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி நம்ம மனசு சந்திரனோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் கோவில்கள்ல பௌர்ணமி பூஜைகள் தான் வச்சாங்க. போய் பௌர்ணமி அன்னைக்கு கோயில்ல போய் பூஜையில கலந்துக்கோ, மனசு சாந்தி ஆகும். மனம் செம்மையானால் செயலது செம்மையாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ சூரியன் நம்ம உடம்புக்கு வைட்டமினை கொடுக்குது, சந்திரன் மனசை செம்மப்படுத்துது. இப்படியாக வரும்போது மத்த 5 பேர் ஏன் ஏதோ ஒண்ணு செய்ய மாட்டாங்க? அவங்க செய்யறதான் நம்ம ஜோசியம் சொல்றோம். இதை அஸ்ட்ரானமி ஏத்துக்கல, அஸ்ட்ராலஜி அதை சொல்லுது. அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த வாரத்துல சூரிய கிரகணம் அப்படின்னா இன்னைக்கு பேப்பர்ல கொடுப்பாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை சூரிய கிரகணம் நடைபெற வந்தது, சந்திர கிரகணம் நடைபெற வந்தது. நம்ம பஞ்சாங்க கர்த்தாக்கள் 2030 என்னைக்கு சூரிய கிரகணம் இன்னைக்கு கடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற அதே டேட்டு தான் அவங்க என்ன 4 வருஷம் கழிச்சு பேப்பர்ல கொடுக்க போறாங்க. எப்படி இது சாத்தியம்? எப்படி இவங்களால கணிக்க முடியும்? இன்றைக்கு எப்படி கணிக்கிறாங்க? இன்னைக்கு 2025வது வருஷம் போயிட்டு இருக்கு. 2028வது வருஷத்துக்கான பஞ்சாங்கத்துக்கான தயாரிப்புகள்லாம் இப்ப நடத்திட்டு இருக்கோம். அவங்க எப்படி நகர்த்தி கொண்டு வந்து இந்த கால்குலேஷன் இன்னைக்கு சூரியனும் ராகுவும் சந்திக்கிறாங்க, இன்னைக்கு சந்திரனும் கேதுவும் சந்திக்கிறாங்க, அப்ப இன்னைக்கு கிரகணம் அப்படின்னு இன்னைக்கே கணக்கு போட்டு வைக்கிறாங்க. 2028 நம்ம ஆளுங்க 10 நாள் இருக்கும்போது பேப்பர்ல சூரிய கிரகணம் நடைபெற வருது. எப்படி இது சாத்தியப்பட்டது? ஏன் கிரகணத்துல ஒரு செய்யக்கூடாத செஞ்சால் அன்றைக்கு கர்ப்பமாக இருந்து யாராவது செய்யக்கூடாத செஞ்சுட்டா அவங்களுக்கு அந்த அன்னப்பிளவையோடு குழந்தை பிறக்குது? இன்னைக்கு வரைக்கும் யாராவது பதில் சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த கிரகம் மனித வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்கிறது. அந்த ஏதோ ஒன்றை என்றைக்கு செய்கிறது, ஏன் செய்கிறது, அது செய்யக்கூடியது நல்லதா கெட்டதாக அமைய போகிறதா அந்த மனிதனுக்கு இதை ஆய்வு செய்து முன்கூட்டியே அறிந்து அதனால் ஏற்படும் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதுதான் நாம ஜோதிஷம் சொல்றோம்.
நல்லா கவனிச்சிருக்கீங்க. நீக்கி கொள்வதுன்னு நான் இந்த இடத்துல சொல்லல, குறைத்து கொள்வது. ஏன் குறைத்து கொள்வது? நீக்குவது என்பது நமது கர்ம வினையோடு சம்பந்தப்பட்டது. இதை அனுபவித்து வா அப்படின்னு சொல்லித்தான் பிறப்பு எடுத்திருக்கிறோம். அப்ப அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் நமக்கு கொடுக்குது. அதை நீக்கி கொண்டால் எப்ப அனுபவிக்கிறது? அப்ப அனுபவிக்கவும் செய்யணும், நம்ம பாதுகாப்பா நம்மளை பாதிக்காம அனுபவிக்கவும் செய்யணும். அதைத்தான் ஜோதிடர்கள் பெரும் பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்கூட்டியே கணித்து நடக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகும் அளவுக்கு அதை மாற்றி அமைத்து சொல்வதுதான் ஜோதிட பணி என்று நாம சொல்றோம். வந்த பெரும் ஆபத்தை குறைத்துக் கொண்டு சிறிய அளவிலே அதை அனுபவித்துக் கொண்டது. இல்ல நடந்ததும் பெரிய அளவுல வச்சுக்கோங்களேன், செய்த பரிகாரம் பலிக்கல, நடந்த நிகழ்வும் பெரிய விளைவாகவே ஏற்படுத்திவிட்டது. இப்ப நம்ம மனசு என்ன தெரியும் சொல்லுமா? நம்ம மனசு எப்படி புரிஞ்சுக்க தெரியுமா? அன்னைக்கே சொன்னார், உனக்கு ஒண்ணு நடக்க போகுது, கவனமா இருந்தார், நடந்துருச்சு அப்படின்னு மனசு உடனடியே தன்னை தைரியப்படுத்திக்கும். ஒண்ணுமே முன்கூட்டி தெரிந்து கொள்ளாமல் ஒரு வாகனத்துல போய் ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துடுறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 3 நாளைக்கு அதை பத்தி எப்படி இப்படி நடந்துச்சு, எப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா முன்னாடியே ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க ரோட்ல, சாலை விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, கவனமாக செல்லவும் போட்டிருந்தும் நாம அதை சரி நேரம் கருதி அல்லது வேற ஒரு சூழல் கருதி கொஞ்சம் அனுசரிச்சு போயிடலான்னு போறோம். அங்க போய் அந்த கரெக்டா வெட்டி வச்சிருந்த குழிக்கிட்ட ஸ்லிப் ஆயிட்டோம். இப்ப என்ன பண்ணுவோம்? ஆனா அங்கேயே போர்டை பார்த்தோம், நம்ம தான் கேர்லெஸ், டக்குன்னு அடுத்து அந்த நம்ம மனசு அதுல பாதாத்துக்கு போக குறுக்கவே தடுத்து நிறுத்தப்படும். தெரிந்து விழுந்தால் தைரியப்படுத்திக்கும். முன்ன பின்ன தெரியாம விழுந்துட்டாதான் புலம்பி தீர்க்கும். அப்போ அந்த மாதிரி பின்கூட்டி நடக்கக்கூடியவை முன்கூட்டி சொல்லுவதுதான் ஜோதிடம். இதுல பல விதமான ஜோதிடங்கள் உண்டு. ஐயா நம்ம அடியனுடைய மானசீக குருநாதர் ஐயா மதுரையில இருந்தார், இப்ப அவர் இல்ல. ஐயா சொல்லுவார், ஒரு முறை காலையில 4 மணிக்கு எதிர்த்து ஒரு கிளையண்ட்டுக்கு பதில் சொல்வதற்காக அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு என்னடா பலன் ஒரு மாதிரி 2 விதமாக குறிகாட்டுதே, இது எப்படி பலன் சொல்வது அப்படின்னு ஒரு சிந்தனையில இருந்தாராம். அவர் பெரிய ஜோதிடர், அதனால அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியும், நம்ம கணவர் இவ்வளவு நேரம் மண்டையை குழப்பிட்டு இருக்க மாட்டாரு, ஏதோ ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த அம்மா 6 மணி அளவுல வீடு கூட்ட வந்தவங்க, கையில தொடப்பம் எடுத்துக்கிட்டு வீடு கூட்ட வெளியே வந்தவங்க, என்ன இப்படி ஒரு யோசனை சிந்தனையில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த நார்மலா பெண்கள் வீடு குடைக்கு தொடப்பம் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், அதை இப்படி கையில இப்படி தட்டுவாங்க, கையில தட்டிட்டு கூட்டுறதுக்கு போவாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த தொடப்பை தட்டி கையில தட்டினாங்க, தட்டிட்டு அந்த மேல் தென்னை நாறு குச்சி தரேன் அந்த மேல இருக்கிறத அப்படி உடைச்சாங்க. உடைச்சு அப்படி கீழே போட்டு எண்ணி பார்த்துட்டு 11 இருக்கு, நல்லதான் நடக்கும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யாரு? ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மதிப்பு இழந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு யாராவது தொடர்பு மதிப்பு கொடுக்குமா? அந்த பொருளை வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒடிச்ச குச்சை வச்சு அதை எண்ணி 11 அப்படின்னு வந்த ஒற்றைப்படை அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டு ஜெயிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியும் இறையர்கள் இருந்தால் நம்மால் ஜோசியம் சொல்ல முடியும்.
எத்தனை பேர் சொல்லுங்கம்மா, ஈஸ்வரி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஐயா இல்லைங்க, இது போட்டீங்க சரி. இல்லைங்க. அந்த மாதிரி எத்தனை இடங்கள்ல பாருங்க குறி சொல்றதுக்கு பெண்கள் உட்கார்ந்து போய் உட்கார்ந்து கேட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அவ்வளவு மேட்டர் சொல்றாங்க. நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை கொங்கு வேறு சிவத்தலங்களை தரிசிக்கிறதுக்கு போனோம். அங்க திருச்செங்கோடு மலையில எங்களுக்கே ஜோசியம் சொல்ல கூட்டாங்க. நாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டோம். அவங்க சொன்னோம், நாங்களே ஜோசியம் தாங்க, நாங்க எல்லாருமே வந்திருக்கிற எல்லாருமே ஜோசியம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த ஜோதிடமாக, ஆருடமாக, குறி சொல்லுவதாக, இப்படி பல்வேறு முறைகள்ல ஜோதிடம் மனித வாழ்க்கையில பயன்பாட்டுவதற்கு முதல்ல கோள்கள் இயக்கத்தை கத்துக்கீங்க. அதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு எந்த வகையில பயணித்து ஜோதிடத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உயர்கல்வியாக கற்றுக்கொண்டு இந்த ஜோதிடத்துல பயணித்து இந்த சமூகத்துக்கு சிறப்பானது ஒரு சேவையாற்ற உங்களை எல்லாம் வருக வருகன வரவேற்கிறோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை மறைக்காம உங்களுக்கு கொடுக்குறோம். இதை வைத்துக் கொண்டு இன்னும் நீங்க நிறைய தேடுங்க. நாங்க கொடுக்கறது எப்படி ஒரு அம்மா தன் குழந்தைக்கு இது பருப்பு, இது எண்ணெய், இது கடுகு, இது காய்கறிகள், இதையெல்லாம் காமிச்சு ஒரு உப்பு பருப்பு செய்யறதுல தொடங்கி ஒரு பருப்பு சாம்பார் எப்படி வைப்பது என்று சொல்லிக் கொடுத்தாலோ அந்த மாதிரி. அதன் பிறகு அதுல மாங்காய் போட்டா டேஸ்டா இருக்கும், புளிய குறைச்சு மாங்காய் போட்டா டேஸ்டா இருக்கும், பூசணிக்காய் போட்டா டேஸ்டா இருக்கும், இனிப்பா கிடைக்கும். இப்படி விதவிதமாக ரெசிபியை மாற்றி புது புது நுணுக்கங்கள் மூலமாக ஜோதிடத்தை எடுத்து இந்த உலகிற்கு ஜோதிட சேவை ஆற்றுவது உங்களோட கையில தான். நாங்க கொடுக்கறது ஒரு அம்மா தன் குழந்தைக்கு கொடுக்கிற சமையல் ரெசிபி மாதிரி. அதை வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த காய்க்கு பதிலாக இந்த காய் போட்டு வச்சு பாரு, நல்லா இருக்கும், அதுல இருந்து இப்படி பயன்படுத்துறது நல்லா இருக்கும். சுத்தமா பருப்பை குறைச்சிரு, பருப்புக்கு பதிலா வேற தட்டைப்பயிரை போட்டு வச்சுப்பாரு. இப்படி எல்லாம் ரெசிபியை மாத்தி புது புது விதமாக கண்டுபிடிப்பதெல்லாம் உங்களோட கையில இருக்கு. அதற்கும் எங்களால் ஆன முயற்சிகளை செய்து தருவோம்னு சொல்லி இந்த முதல் நாள் அறிமுக வகுப்பை நிறைவு செய்யற. எல்லாருமே பேசுங்க, பேசத்தான் ஜோதிடத்துக்குள்ள வர முடியும். பேசாம, ஏன்னா இந்த ஜோதிடத்தை சொல்லணும்னா வாயை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய ஜீவனம். அதனால பேச ஆரம்பிங்க, உங்களோட கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணுங்க. நீங்க பதிவு பண்ணதான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் புரிந்து கொண்டு உங்களை அந்த ட்ராக்ல நான் கொண்டு போக முடியும் என்று சொல்லி திருப்பி நான் இந்த மைக்க அட்மின்களுக்கு ஹோஸ்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. மிக அருமையான வகுப்பு. வகுப்புல கலந்துகிட்டவங்க உங்களுடைய ரிவ்யூவை கொடுங்க, ஐயாட்ட பேசுங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் கேமராவும் ஆன் பண்ணிக்க, போனும் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. என்னங்கய்யா? ஒவ்வொருத்தரும் வீடியோவும் ஆன் பண்ணி மைக்க ஆன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல உங்களோட கருத்துக்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு, இனி வெள்ளிக்கிழமை இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வியாழக்கிழமைப்பா. சரியா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
நான் சும்மா அப்படியே தேடிட்டு வந்தேன். திடீர்னு உங்க போன் பார்த்துட்டு நான் பார்த்தா நீங்க அடிப்படை நடத்ததா பார்த்தேன். உடனே சேர்ந்து நான் பணம் கட்டல. சரி கிளாஸ் எப்படின்னு உள்ள வந்தா ரொம்ப அருமையா இருக்கு. கேட்க கேட்க அடுத்தது நல்ல பாயிண்ட் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ரெண்டாவது இந்த கோள்கள் பத்தி நல்லா சொன்னீங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்றீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பள்ளி ஆசிரியர் பாடம் நடத்தும் எப்படி நிறைய உதாரணம் சொல்லி நடத்துறாரோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது எத்தனை எப்படி இது எனக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. எப்படிங்க கிளாஸ் எப்படி தொடர்ந்து நடத்துதான்? ஆமா ஐயா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழன் நடக்கும். தேவைப்பட்டால் அவசியம் இந்த சப்ஜெக்ட நேரடியா சொன்னாதான் நல்லா இருக்கும்னா இந்த 3 மாத காலத்துக்கு ஒரு நேர்முக வகுப்புகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு. சரிங்க ஐயா. ஏன்னா இந்த ஜோதிடம் எல்லாத்தையுமே நீங்க போன்லயே ஆன்லைன்லயே தெரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான் ஐயா. சில இது நான் என்னதான் சொன்னாலும் பக்கத்துல இருந்து சொன்ன மாதிரி வராது. அந்த மாதிரியான சில பாடங்கள் நேர்முக வகுப்பாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு. நான் சென்னையில இருந்து இருக்கிறேன் ஐயா. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. முதல் நாள் இரவு கிளம்பி வாங்க, அடுத்த நாள் இரவு கிளம்பி போயிடலாம். ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆன்லைன் கிளாஸ் கிடைக்காது அப்போ? ஆன்லைன் தான் ஐயா, ஆன்லைன் தான். எல்லா வகுப்பும் ஆன்லைன் தான். ஓகே ஐயா. கட்டணம் எல்லாம் எவ்வளவு ஐயா? ஏதாவது ஒரு வகுப்போ 2 வகுப்புகளோ நேரடி வகுப்பாக இருக்கிறது வாய்ப்பு. அது எந்த இடம்? அது அந்த தேவையை பொறுத்து சொல்லுவாங்க. தேவையை பொறுத்து உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா ஸ்பீச் தரீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கங்க. நீங்க அடுத்த வகுப்புல கலந்துக்குங்க. கண்டிப்பா. இரவு 8 மணிக்கு ஆன்லைன்ல நடக்கும். முதல் 3 மாச பயிற்சி காலம். ஐயா கிட்ட கேட்டு நேரடி வகுப்பு வேணும்னா ஒரு நாள் சரி. எந்த பிரச்சனையும் நல்லா அழகா இருக்கு. நன்றிங்க. நன்றி. முதல்ல ஒரு ஐயா பேசினா பாரு, ஓம் சக்தி ஐயா. பாண்டியன் பேரு. அப்பதான் உள்ள நுழைஞ்சேன். சரி என்ன இருக்குன்னு பார்த்தா அருமையா இருக்கு ஐயா. உண்மையில ரொம்ப பாராட்டுறேன். உங்களுடைய உழைப்பு, ஐயா சொல்ற விதம், அது அனுபவசாலி தான் தெரியும்னு சொல்லுவோம் நிறைய பேரு. அது இளங்கன்று பயம் மாதிரி அதுன்னு இப்படி சொல்லுவோம். ஆனா இது முதிர்வு, நிறைய அனுபவம், பயமா இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு அவருடைய வார்த்தைகள். நான் கண்டிப்பா வருவேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளாஸ் அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதே மாதிரியே நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். கண்டிப்பா வருவேன். நன்றி ஐயா. மீதி போக உங்களோட அடுத்தப்படுத்தி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேடம். ஜோதிடத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஒரு தெளிந்த தீரோடையான ஒரு விளக்கங்களும் ஒரு ஜோதிடத்தை அப்படியே படம் போட்டு காமிச்ச மாதிரி இருந்ததுங்க சார். ஜோதிடம் எப்படி வளர்ந்ததுன்னு சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிமா. பேர் போட்டு யாருங்க சார்? உங்களை அறிமுகப்படுத்தி உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஐயா, அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளவு தூரம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நெட் டேட்டா ரொம்ப கம்மிமா, அதனாலதான் ஆன் பண்ணல. ரொம்ப
அருமையாகவும் ஒரு சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் எப்படி பிடிக்குமோ அதை எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி புரியுற அளவுக்கு எளிமையா ஸ்வீட்டா சாப்பிட்டா ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. சிறப்புகள். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன், பட் உங்க குரூப் எதுன்னு எனக்கு தெரியல. நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா உங்க குரூப்புக்கு வந்து முதல்ல என்னுடைய நம்பரை ஆட் பண்ணி நான் ஃபர்தரா வந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்மா. நன்றி ஐயாவுக்கு நன்றி. நன்றி. இளங்கவன் ஐயா உங்க நம்பர் கொடுத்து நாங்க குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறோம். நைன் டபுள் ஃபோர் 36 125 66 66. சரிம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. கேட்கல, திருப்பி இருக்கா சொல்லுங்க. நீங்க மெசேஜா போட்டுருங்க, அப்படி ஒரு மெசேஜா 94436 12566. நன்றி நன்றிம்மா. இல்ல நம்பர் சரியா எனக்கு கேட்கல சார், எனக்கு டவர் பிரச்சனை என்னன்னு தெரியல. கவிதா உங்களுக்கு கேட்டுச்சா? இல்லாட்டி மெசேஜ் போட்டு விடுங்க சார் நம்பரை. உங்க நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப அடுத்த வகுப்பாக 9443612566. அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை அன்று ஷார்ப்பா 8 மணிக்கு தொடங்கும். அன்னைக்கு நாம ராசி மண்டலம் என்கிற அமைப்புல எப்படி இந்த கோள்கள் சுற்றும் பாதையை எப்படி பிரிச்சிருக்காங்க, அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க, 12 ராசிகள் எப்படி உருவாக்குனாங்க, 12 ராசிகளுக்கு எப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சொல்லி பார்க்க போறோம். ஒரு தனி லாங் சைஸ் நோட் போட்டுருக்கேன். அந்த லாங் சைஸ் நோட்ல நோட்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன். சிலதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கும். அதை அடுத்த வகுப்புக்குள்ளாக, அதாவது இன்றைய வகுப்புல கொடுக்குறோம் அப்படின்னா இது மனப்பாட பகுதி என்று சொல்லப்பட்டால் அடுத்த வகுப்புக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி உங்களை நீங்க தயார்படுத்திக்க. எப்பொழுதெல்லாம் நேரடி வகுப்பு நடக்கிறதோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட்டா இதை கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கு. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். சார் நீங்க இருக்கீங்களா? ஆனந்த் சார் நீங்க குரூப்ல உங்க போன் நம்பர் சொல்லுங்க. என்னோட போன் நம்பர் இல்ல ஆனந்த் சார் ஆனந்தை அனுப்பிச்சிருக்காரு. அது இளங்கோவன். ஆனந்தனை உங்க போன் நம்பரை சொல்றேன் 951521939. சொல்லட்டுமா நம்பர்? 98415219 சென்னை. நோட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் மெசேஜ் பண்ண முடியும் சார் 98415219
98411948. ஓகேங்க சார். சென்னை. நன்றி ஐயா. போயிட்டாரா? ஐயா அனைவருக்கும் நன்றி. திருப்பூர் சகோதரிகள் கொள்கிறோம். நன்றிங்க மேடம். நன்றிங்க. இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்த வகுப்புல கலந்துக்கோங்க. கண்டிப்பா எங்களோட குருநாதர் அவரு, அதனால அவர்கிட்ட நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அது உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறத, எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், இந்த ஜோதிடத்துறையில ஒரு சேவை செய்யணும், தொழில் முறையாகவும் வரணும் அப்படிங்கிறது தான். அனைவரும் வகுப்பை விடாம கலந்துக்கோங்க. நன்றி. PDF அனுப்புங்களா? அனுப்புங்க.